சுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நமக்கு 77வது குடியரசு தினம். இந்தியா தேசம் குடி உரிமை பெற்ற நாள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக நம்முடைய அரசியல் தலைவர்கள், அதிகபட்சமாக தியாகிகள் இந்த தேசத்திற்காக சுதந்திரத்தையும் குடியுரிமையும் பெற்று தந்திருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். அதற்கு முன்பாக உங்கள் யாவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். அது கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. பவுல் சொல்றாரு, பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகத்திலிருந்து, சடங்காச்சாரத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் தந்திருக்கிறார். சுயாதீனத்தை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெறுமையாய் வரவில்லை. அவர் உங்களுக்காக, எனக்காக இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்து, பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உபத்திரவப்பட்டு, வேதனைப்பட்டு, சிலுவையிலே தூங்கி, மரித்து, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி, அவர் 3ஆம் நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். எதற்காக? நாம் சத்திய வசனத்தை கேட்டு சிறு பிள்ளையா இருக்கக்கூடாது. வேதத்தினுடைய தெளிவு, வேதத்தினுடைய வியாக்கியானம், எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டால், நீங்கள் சிறுபிள்ளை தனத்திலிருந்து விடுதலையாகி நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? சுதந்திரவாளியாக இருக்கிறோமாம். ஆனால் இந்த தெய்வீக ஞானம் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் அடிமையாகவே இருக்கிறோம். அதனால்தான் சொல்லுகிறார், சுதந்திரவாளியானவன், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் அவன் எஜமானாயிருந்தும், இந்த உலகத்திலே ஆள பிறந்தவன், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டவர்கள், அவர்கள் இன்னும் அவர்கள் ஒரு தெளிவு இல்லாதனாலே அடிமைகளாகவே இருக்கிறோம். அவன் சிறுபிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. நம்மளை இன்னும் பாவத்திலே அடிமையா இருக்கிறோம், இன்னும் சாபத்துக்கு அடிமையா இருக்கிறோம், இன்னும் வியாதிக்கு அடிமையா இருக்கிறோம், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம், உலகத்துக்கு அடிமையா இருக்கிறோம். ஆனால் நம்ம யாருன்னு கேட்டா அதை நீங்க விளைக்கணும், எஜமானனாயிருந்தும். இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் நீங்களும் நானும், இந்த தேசத்தை ஆள பிறந்தவர்கள் நீங்களும் நானும். ஆனால் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருந்து கொண்டு இன்னும் அடிமையாக இருக்கிறோம். உலகத்தார்கள் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கூடாதபடி பிசாசு இன்னும் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறான். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், பாவத்தின் அடிமையிலே, சாபத்தின் அடிமையிலே, வியாதியின் அடிமையிலே, துன்பத்தின் அடிமையில், அடிமைத்தனத்திற்குள்ளே என்னை விடுதலையாக்கி நான் எஜமான் என்கிறதை மறந்துட்டேன், என்னை மன்னிச்சு என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. உங்கள் கண்களை அவர் திறப்பார். நீங்கள் எஜமான், ஆள பிறந்தவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் என்பதை கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது, எனக்கு சொல்லுகிறது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் மூலமாய் எங்களோடு நீ பேசுனீங்களே, அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.
ஆமென்.